உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஒரு நல்ல ஒரு விடயம், முக்கியமான எதிர்பார்த்த ஒரு விடயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும், அதற்கான வேக்கன்சி எவ்வளவு இருக்கும், சிலபஸ் எப்படியாக இருக்கும், எப்படி படிக்க வேண்டும். இந்த ஒரு விடயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இதில் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பலரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ஏன்னா நம்ம சேனலில் கல்வி சார்ந்த பதிவுகள் மட்டுமல்லாது விவசாயம், அரசியல், சமூகம் சார்ந்த பதிவுகள் பலவையும் கலவையாகவே வர்றதுனால உங்களுக்கு எந்த பதிவு எது முக்கியங்கிறதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு தகவலாக நம்ம கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படிங்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மே லாஸ்ட்டு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆனுவல் பிளானரில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான். அதே மாதிரி இது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போனாலும் ஆனால் உடனடியாக அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படின்னா எப்படி அறிவிப்பு வரும்னு இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பிக்கான கணக்கெடுப்பு இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு. அதாவது அந்த கணக்கெடுப்பு எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க எத்தனை பேர், ரிட்டையர்மெண்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஓ லெவலையும் இப்போ அந்த கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ தற்சமயம் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விடயம் கூட. இப்படியாக ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா, டிஆர்பி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனுவல் பிளானரில் 200 வேக்கன்சி தான் பிஜி அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்மளும் பல முறை சொல்லியிருக்கோம் வேக்கன்சி கூடும் அப்படிங்கிறது. இப்போ 200 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ இது வேக்கன்சி கூடுமா அப்படிங்கிறதுக்கு வேக்கன்சி கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இதுக்கு நல்ல ஒரு வேக்கன்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், காமர்ஸு, இப்படியான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ் குரூப்லாம் பல பள்ளிகளில் புதுசாக ஆரம்பிக்கவே போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே அனைத்து குரூப்புமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் இருக்கிறதுனால இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்கன்சி கூடுது. சரிங்களா? அப்போ இந்த வேக்கன்சி எப்படியாக கூடும் அப்படிங்கிற போது, அப்போ 200 வேக்கன்சிங்கிறது கூடும்னா, அப்போ இப்போ கொடுக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு படி அது கூடுமா அப்படின்னா, ஆண்டு ஒரு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கும் போது இந்த ஆண்டே தேர்வு வச்சு உடனே போஸ்டிங் போட மாட்டாங்க. அப்போ 2025-26 கல்வியாண்டில் தான் இந்த போஸ்டிங்கிறதே இருக்க போகுது. அப்போ என்னன்னா, நமக்கு இப்போ இந்த 2024-25 கல்வியாண்டில் என்ன வேக்கன்சி இருக்க போகுதுங்கிறத ஒரு ஐடியா நமக்கும் கிடைச்சிடும். ஏன்னா புதிதாக பள்ளிகள் ப்ரொமோட் ஆகிறதும் இருக்குது, அடுத்து நியூ குரூப் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியான பல விடயங்கள் இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டு, அது வேறு இருக்குது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்லாம் ஒரு பல்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது அப்போ அந்த இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது வேக்கன்சிக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இருக்குது. இதெல்லாம் நம்ம இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம முடிவு செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஏன்னா இன்னமும் அசால்ட்டுத்தனம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, ஓகே, வேக்கன்சி கூடும் சொல்கிறீங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி கூடும், நீங்கள் அதற்கு ஆதாரபூர்வமான என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன படிக்கணும், மெட்டீரியல் எப்படியான மெட்டீரியல், சிலபஸ் மாறுமா அப்படிங்கிறது நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இருக்க சிலபஸையே நீங்கள் தொடர்ந்து படிங்க. அதை ஏன்னா உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட் தான். அதை தொடர்ந்து படிங்க. அதில் இருந்து தான் கவர் ஆக போகுது அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, இப்போ எலிஜிபிள், அதாவது தமிழ் லாங்குவேஜ், அது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் தேர்ச்சி பெற்றால் தான் செகண்ட் பேப்பரை திருத்துவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு தேர்வுலையும் இந்த ஒரு விடயம் இப்போ கொண்டு வந்ததுனால பிஜிடிஆர்பிக்கும் அது இருக்குங்கிறது தெரியும். அப்போ நீங்கள் என்னன்னா, ஃபஸ்ட்டு பேப்பருக்கான அந்த விடயத்திலையும் உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். சரி, ஓகே, அது ஒரு கட்டம். அடுத்து உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட். ஓன் சப்ஜெக்ட்டுங்கிற போது அப்போ சிலபஸ் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இது எல்லாருமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஈஸியான ஒரு சுலபமாக நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எல்லாரும் 11th 12th
வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சிலர் வந்துட்டு அப்படியான வாய்ப்பு இல்லாமல் தேர்வுக்காகவே உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியல இந்த 11th 12th டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதை அட்டை டு அட்டை ஸோ ஒன்றொன்றையும் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ தரவாக வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களால் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து அடித்து சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அட்டை டு அட்டை வந்துட்டு உங்களுடைய ஓன் சப்ஜெக்டில் 11th 12th டெக்ஸ்ட் புக்கை வந்து நீங்கள் தரவு பண்ணுங்கள். நீங்கள் அதை தரவு பண்ணும்போதே உங்களுக்கு பல கேள்விகள் வரும். அடுத்து நீங்கள் வந்துட்டு டிஆர்பி சிலபஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மிக சுலபமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த லெசனில் இருந்து தான், இந்த 11th 12th இருந்து தான் உங்களுக்கு ஒன்றொன்றும் வந்துட்டு அங்கங்கே கன்வெர்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் யூஜி லெவல், பிஜி லெவல் இதெல்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு வரப்போகுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது மிக சுலபமாயிரும், உங்களோட தேடுதலும் ஈஸியாயிரும். அப்படிங்கிறது தான் இது உங்களுக்கு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு வேக்கன்சி கூடும்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வேக்கன்சி கூடும்னா எந்த அளவிற்கு கூடும் அப்படிங்கிறதுக்கு இப்போ சிஓ லெவலில் வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்துட்டு வேக்கன்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஸோ அப்படி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கப்பட்டது, ஏன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி எடுக்கப்பட்டு பாருங்கள், தஞ்சாவூர் முதன்மை கல்வி அலுவலர் தஞ்சாவூர், ஸோ 10/5/2024 தான் இந்த தகவல் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 141 வேக்கன்சி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 141 வேக்கன்சி, ஸோ உடனே 141 அப்போ உடனே நடந்துருமானா, இப்போ ரிட்டையர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாம் பொறுத்து தான் மாறும், ரைட்டுங்களா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உள்ள ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்து இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அப்படி இப்போ என்ன இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025-26 கல்வியாண்டிற்கு இந்த விடயம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங்காக பிஜி அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு, அதை பிஜி டிஆர்பி தேர்வுக்கு இந்த வேக்கன்சிலாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் நம்ம சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ் வந்துட்டு அதிகமான வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தமிழில் வந்துட்டு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 7 வேகன்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னங்க அதிகமாக இருக்குன்னு, நீங்கள் 7 தானே, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் தானே, அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இதில் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி, இதில் தான் வந்துட்டு இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அடுத்து கணிதத்தில் வந்துட்டு 14 வேகன்சி, இயற்பியல் வேதியியலில் வந்துட்டு தலா 8 வேகன்சி, தாவரவியலில் 5 வேகன்சி, விலங்கியல்ல 7 வேகன்சி, உயிரியல்ல 3 வேகன்சி, நுண்ணறிவியல்லையும் சத்துணவியலையும் தலா 1 வேகன்சி, வணிகவியல்ல 15 வேகன்சி, பொருளியல்ல வந்துட்டு 17 வேகன்சி, வரலாறுல 12 வேகன்சி, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1ல் 2, கணினி பயிற்றுனர் நிலை 1ல் 3, அரசியல் அறிவியல்ல 5, இப்படியாக 141 வேகன்சி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸோ என்ன வேகன்சிங்கிற ஒரு தகவல் நமக்கு அடுத்தடுத்து கிடைக்க இருக்குது. ஸோ அப்படி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா 200 வேகன்சி தான் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 141 அப்படிங்கிற போது அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே ஒரு குறைஞ்சது 100 வைங்களே, அப்போ எவ்வளவு வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு 3000 வேகன்சி நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 3000 வேகன்சியாக கொடுப்பாங்களா பிஜிடிஆர்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் வந்து சர்ப்ளஸ்லாம் போக அடுத்து இதில் டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விடயங்களும் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அதற்கான அது ஒரு தனி ஒரு ட்ராக்காக அது ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் போகும்போது அந்த ஒரு விடயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 200 வேக்கன்சிங்கிறது இல்லாமல் கூடுதலாக 4 மடங்கு 5 மடங்கு கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவிற்கு வேணாலும் கூடட்டுமே. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இதான் இறுதி வாய்ப்பு. அப்போ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் உறவுகளே நான் இந்த தகவலை வந்துட்டு உங்களுக்கு உடனே சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இல்லை இதுவரைக்கும் முயற்சி செய்யாதவங்க கூட 11th 12th புக்கையாவது வாங்கி அதையாவது தரவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை தயார்படுத்திக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சி வெற்றி அடையும் அப்படிங்கிறத நமக்குள் நாம் குழு வந்துட்டு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த பதிவு பண்ணுறோம். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து பதிவுகளுக்கும் முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்பந்தமில்லாத இல்லை உங்களுக்கு தேவையற்ற ஒரு பதிவாக இருந்தாலும் அந்த பதிவுகளை மற்றவர்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு பதிவாக கூட இருக்கலாம். ஸோ அவர்களுக்கு நீங்கள் இந்த பதிவுகளை வந்து கடத்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே பயன்பெறட்டும் உறவுகளை. என்றென்றும் போல உங்களுடைய ஆதரவோடு நமக்குள் நாம். நன்றி உறவுகளை.
நன்றி.